பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாச மார்க்கத்தார் என்றால் 100% சந்தேகம் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆணித்தரமாய் அப்படியே விசுவாசிக்கிறவர்கள். அவங்க தான் ஆபிரகாமுக்கு சந்ததின்னு வசனம் சொல்லுது. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவசரப்பட்டு நான் தான் அந்த சந்ததி அப்படின்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். கடைசியில நீங்க முடிவு பண்ணுங்க யாருடைய சந்ததி அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தவர் ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சர்வ சிருஷ்டிப்பின் எஜமானன், என்னை உண்டாக்கினவர், என்னுடைய பாவங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருச்சு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவரே மறுபடியும் வரப்போகிறவர், பூமியை நியாயம் தீர்க்க போகிறவர். இப்படிப்பட்ட ஆணித்தரமான விசுவாசம் அவர் ஒருவர் மீது மாத்திரம் வைத்திருக்கிற விசுவாசிகள் தான் ஆபிரகாமுக்கு சந்ததி அப்படின்னு சொல்றோம். இன்னமும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் போது, நீ புறப்பட்டு போ, உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் ஜனத்தை விட்டுரு, நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? என்ன ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டை விட சொல்றீரு, என் சொந்த வீடை விட சொல்றீரு, என் சொந்த தேசத்தை விட சொல்றீரு, அப்படின்னா நான் எங்க தான் போறது? இந்த வனாந்தரமான இடத்துல எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்போம். இல்லைன்னா இருதயத்துல ஒரு பெரிய கலக்கம் கட்டாயம் வந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த தயக்கமோ கலக்கமோ வரவே இல்லை. ஆண்டவர் அழைச்ச உடனே அவர் கிளம்பிட்டார். காலு எங்கெல்லாம் திரும்புதோ, எந்த திசையெல்லாம் போகுதோ அந்த திசைக்கெல்லாம் நடந்து போறாரு. ஆண்டவர் என்னை கொண்டுட்டு போறாரு. அவர் என்னை எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல, அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாரு. பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்மிடத்துல அந்த மாதிரி விசுவாசம் இருக்குதா? நமக்கு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சிருப்போம். ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்துவாரு, இன்னைக்கு அதை நீ செஞ்சிரு, நாளைக்கு உன்னையால முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே எல்லாமே நான் நாளைக்கு ஆயத்தப்படுத்திட்டேன், நீங்க இன்னைக்கே செய்ய சொல்றீங்களே, இன்னைக்கு என்னால அது முடியாதே, நாளைக்கு நான் வெளியே போயிருவேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே புத்தி சொல்லுகிற ஒரு விசுவாசம் தான் நமக்கு இருக்குது பாருங்க. ரெண்டாவதாக, ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்த ஈசாக்கு என்கிற ஒரே சுதந்திரவாளிய ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் மோரியா மலையில பலி கொடு அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரண விஷயம் இல்ல, பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுகிற விஷயம். ஒரே ஒரு மகன், அவனையும் பலி கொடுக்க சொல்லுகிற ஒரு விஷயம். நம்மளா இருந்தா 1000 கேள்வி, கண்ணெல்லாம் கலங்கி எவ்வளவோ தயக்கம் நமக்குள்ள வந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை வேலையும் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு ஆராதனைய விட்டுட்டு வேலைக்கு போய் ஒரு நாள் சம்பளத்தை இழக்க விரும்பாம இருக்கிற விசுவாசம் தான் இப்ப உள்ளவர்களுடைய விசுவாசம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஆனால் ஆபிரகாமும் ஒரு சிறிய தயக்கமும் இல்லாம உடனே தன்னுடைய மகனையும் அழைத்துக் கொள்ளுகிறார், தீவட்டியை எடுத்துக் கொள்ளுகிறார், விறகை எடுத்துக் கொள்ளுகிறார், மோரியா மலை ஏறி செல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை பார்த்து என் தேவன் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், அளவில்லாத ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறார். இப்ப சொல்லுங்க, நான் ஆபிரகாமுடைய சந்ததின்னு யார் யார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம விசுவாசத்துக்கும் ஆபிரகாம் விசுவாசத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 59, 60 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னதற்கு அந்த மனுஷன், வரேன் ஆண்டவரே, ஆனா முதல்ல எங்க அப்பாவை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன், எங்க அப்பா இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நிறைய இருக்கு, உங்களை பின்பற்றி வந்தா அந்த கடமையெல்லாம் என்னையால செய்ய முடியாது, மன கஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் பாருங்க. அப்பா மரிப்பதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா நிலைமை பரிதாபமான நிலைமையா போகும். இத மனுஷங்க யோசிக்கிறதே கிடையாது. இப்படித்தான் மனிதர்களுடைய இன்றைய கால விசுவாசம் இருந்துகிட்டு இருக்குது. பிரியமானவர்களே, 60ஆம் வசனத்துல ஒருத்தவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, நான் உங்களை பின்பற்றி வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா
எங்க வீட்டுல போய் அம்மா அப்பா என் குடும்பத்தார்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்னைய சந்தோஷமா வழி அனுப்பி அதுக்கப்புறம் நான் உங்களை பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் போயிடுறான். ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில நீ கை வச்சுட்டதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி உலகத்தை பார்க்காத, வேற எந்த காரியத்தையும் பார்க்காத, நான் ஒருவர் தான் என்று சொல்லி என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்படிப்பட்ட விசுவாசமானது நமக்குள்ளாக காணப்பட்டதே ஆனா மாத்திரமே ஆபிரகாமுடைய சந்ததி என்கிற இந்த வசனத்திற்கு நாம் சொந்தமாகிறோம். இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, ஒவ்வொருத்தவங்களும் யாரா இருக்கிறீங்க, எந்த சந்ததியா இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப முடிவு பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.